சரியா? போன வாரம் பிரதர் ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க. அந்த மெசேஜில் ஆபேல் காயினை குறித்து சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா? காயின் யாருக்கு பையன்? ஆதாமுக்கு. ஆபேல் யார் மூத்தவன்? காயின் மூத்தவன். ஆபேல் ரெண்டு பேர். காயினுடைய தொழில் என்ன? விவசாயம் பண்ணலாம், வயல் விவசாயம் பண்ணலாம். ஆபேலுடைய தொழில் என்ன? ஆடு மாடு. சரி, இப்போ ரெண்டு பேரும் போய் என்ன செஞ்சாங்க? தேவ சமூகத்துல காணிக்கை கொடுத்தோம். நீங்களாம் வந்து காணிக்கை செலுத்துற மாதிரி காணிக்கை செலுத்துறாங்க. ஆபேல் என்ன காணிக்கையும் கொடுத்தான்? மந்தையில் உள்ள கொழுமையான வந்து காணிக்கை கொடுத்தான். காயின் தன்னுடைய விவசாயத்திலிருந்து காய்கறிகள் எல்லாம் வந்து கொடுத்தான். ஆபேலுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்தார். காயினுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். ஏன் காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கல அப்படின்னு போன வாரம் கூட சில போதகர்கள் ஒரு மாதிரி சொல்றாங்க. காயின் வந்து சுத்த கத்திரிக்காய் இப்படி கொஞ்சம் இதாக கொண்டு போயிட்டா, அதனால அங்கே சொல்லலாம்னு சொன்னாங்க. இந்த காரியத்துக்கு பரிசுத்த வேதாகமத்தில் அப்படி பதில். ஏன் தேவன் ஆபேலையும் அவருடைய காணிக்கையும் அங்கீகரித்தார், காயினையும் அவருடைய காணிக்கையை தேவன் என்ன செய்யல? அங்கீகரிக்க. ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்ததற்கு ஒரு உன்னதமான ஒரு நோக்கம். ரெண்டு பேரும் காணிக்கை கொடுக்காங்க. ஒருத்தர் காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கிறாரு, ஒருத்தருடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொல்லுங்க, அதனுடைய காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? பக்கத்தில் வந்துட்டாங்க. பக்கத்தில் 80% எழுதிட்டாங்க. சரி, மனதார 80%, 70% எழுதிட்டாங்க. ரெண்டு பேருக்கு முதல் பங்கு தான் கொடுக்குறாங்க. நீங்க கூட எல்லாரும் வந்து இங்க காணிக்கை செலுத்திருக்கீங்க. எல்லாரும் காணிக்கை செலுத்திட்டீங்களா? உங்களுடைய எத்தனை பேருடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டிருக்கு? எத்தனை பேருடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படல நமக்கு தெரியுமா? வேதம் சொல்லுது, ஆபேல் தன் காணிக்கையை விசுவாசத்துடன் செலுத்தினான். ஆபேல் தன் காணிக்கையை எப்படி செலுத்தினான்? விசுவாசம். எப்படி இருக்கிறது? 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க எடுங்க. பாத்தீங்களா? அவன் எப்படி செலுத்தினா? விசுவாசத்தினாலே. காயினுடைய காயினுடைய பலியை பார்த்தும் ஒரு மேன்மையான பலியை தேவனுக்கு ஆபேல் செலுத்தினான். எப்படி செலுத்தினான்? விசுவாசத்தினாலே செலுத்தினான். சரி, இப்போ ஆதாமிலிருந்து இந்த நாள் வரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய நீதிமான்கள் இருக்காங்க. முதல் நீதிமான் பைபிள்ல முதல் நீதிமான் யார்? நோவா. ஆபிரகாமா? நோவா. நோவாங்க. சிலர் ஆபிரகாம் தான் விசுவாசத்தின் தகப்பன். முதல் நீதிமான் யாருன்னு நீங்க தூரம் போகவே மாட்டேங்க. இங்கே சிஸ்டர் மட்டும் கொஞ்சம் ஒரு 80% சொன்னாங்க. சரி, விசுவாசங்கிறது மனதாரங்கிறது விசுவாசம். அது எப்படி அப்படின்னு நம்ம அதை எப்படி பார்த்துக்கலாம். சரி, முதல் நீதிமான் யாரு? யாருங்க? ஆபேல் தான் முதல் நீதிமான். தெரியுமா உங்களுக்கு? வேதத்துல முதல் நீதிமான் யாரு? ஆபேல்.
விசுவாசத்தின் மூலம் ஆபேல் தான் முதல் நீதிமான் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுது. எங்க சொல்லுது? மத்தேயு. நீங்க இப்ப படிச்சீங்களே, நான் 11:4 விசுவாசத்தினால ஆபேல் காயினுடைய பலியின் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். இருக்கா? இதுல இருக்கா? விசுவாசத்தினாலே நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை தேவனே சாட்சி கொடுத்தான். சரியா? அவன் மரித்து இன்னும் பேசுகிறான். மத்தேயு 23:35 வாசிங்க. மத்தேயு 23:35. நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் போதும். ஆபேல் யாரு? நீதிமான். அப்போ முதல்ல தேவ சமூகத்துல விசுவாசம் உள்ள ஒரு மனிதன்னா அது யாரு? ஆபேல் தான். முதல் நீதிமானும் ஆபேல் தான். அவன் இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள் ரொம்ப கம்மி. தன்னுடைய சகோதரனால என்ன செஞ்சுட்டான்? கொல்லப்பட்டான். சரியா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா? விசுவாசத்தின் தகப்பன் சொன்னா நாம ஆபிரகாம்னு சொல்லலாம். ஆனா பைபிள்ல முதல் நீதிமான் யாரு? முதல் விசுவாசம் உள்ளவன் யாருன்னு நம்ம கேட்டா என்ன செய்யணும்? இப்போ நீங்க காணிக்கை கொண்டு வந்து செலுத்துறீங்க. உங்க தசம பாகங்களை, காணிக்கைகளை, உங்களுடைய உதாரணமான காணிக்கைகளை நீங்க போதகத்தை வந்து கொடுக்கீங்க, நீங்க வந்து செலுத்தீங்க. இப்போ உங்க காணிக்கை அங்கீகரிக்கணும்னா நீங்க அந்த காணிக்கை எப்படி செலுத்தணும்? விசுவாசத்தோட வந்து செலுத்தணும். அல்லேலூயா. ஒரு அரவர மனசு அப்படி இப்படி அப்படிலாம் நம்ம பார்க்கலாம். உற்சாகமாய் கொடுக்கிறவர்கள் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். முழு மனசோட அப்படியே கொண்டு வந்து நீங்க கொண்டு. சரியா? சரி. இப்பொழுது நம்ம தேவனுடைய வார்த்தைகளை கடந்து சொல்றோம். இந்த 100 என்ன செய்யலாம்? அவனுடைய கொடுத்தா 80% மனதால விசுவாசம் என்ன தியானிப்பதில் தீர்ப்பு சொல்லுவாங்க. எதுக்கு இது உங்க நோட் எழுதிக்கோங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சோதனை இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று அவர் பிரசங்கம் பண்ணினார். நாம நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிறைய பிரயாசங்கள் பண்ணுவோம். நாம் அதிகமா ஜெபிக்கிறோம், ஊழியங்கள் செய்கிறோம், உபவாசிக்கிறோம், தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம், பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம், நீதிமானா இருக்கணும்னு நினைக்கிறோம், பிறருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். எல்லாம் இந்த பூமியில நாம தேவனுக்கு சில காரியங்களை நாம நம்முடைய வாழ்க்கையில பிரயாசப்படுவோம். இந்த பிரயாசத்துடைய உன்னதமான நோக்கம் என்ன? நாம இந்த பூமியில உண்மையா வாழ நினைக்கிறோம், சுகமா இருக்கணும்னு நினைக்கிறோம், ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், சரியா ஆராதனைக்கு வரோம், ஞாயிற்றுக்கிழமை போற ஆராதனைக்கு வரோம், உபவாச கோயிலுக்கு வரோம், தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம். அது இதனுடைய உன்னத நோக்கம் என்ன அப்படின்னா, நாம் என்ன ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்ன செஞ்சிருக்காரு? வாக்கு பண்ணியிருக்காரு. அல்லேலூயா. அந்த நித்திய ஜீவனை பெறுவதுதான் நம்முடைய ஒரு உன்னதமான நோக்கம். அல்லேலூயா. அதுக்கு தான் நாம இந்த பூமியில வாழணும். அப்போ நித்திய ஜீவன் அது எங்க நமக்கு கிடைக்கும்னா மறுமையில பரலோகத்திலே இருக்கிறது. நித்திய ஜீவன் எங்க இருக்கிறது? பரலோகத்திலே இருக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்து மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். மனம் திரும்புகள் என்றால் நம்முடைய மனதையும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதுதான் ஒரு உண்மையான மனம் திரும்புதல். என்னது? நம்முடைய மனசையும் மாற்றணும், வாழ்க்கையும் மாற்றணும். மனசை மட்டும் மாத்திட்டு வாழ்க்கையை மாத்தலைன்னா அது சரி கிடையாது. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும்.
கடந்த நாட்டில் நான் கூட சொன்னேன், ஒரு 10 சேர் இருக்குன்னு தேவைன்னு சொன்னேன். அப்போ நான் கூட இதில் விசுவாசித்தேன், நம்ம ஒரு 2 சேரை நம்ம சார்பாக முடிஞ்சது ஒரு 2 சேரை வாங்கி கொடுக்கணும் விசுவாசித்தேன். ஆனால் அதை செஞ்சனா செய்யலை. விசுவாசம் எங்க உள்ளோட இருக்கு, வெளியே சுதாகரன் அவங்க கூப்பிட்டு, பிரதர் நாங்க உங்களுக்கு அந்த 10 சேர்க்குள்ள பணத்தை கொடுக்கணும்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? செஞ்சாங்க. அப்போ விசுவாசம் உள்ள மட்டும் வாழ்க்கையில இருந்தா, உங்க வீட்டுக்கு ஒருத்த வார பசியா இருக்கா, வாயா நீ நல்ல சாப்பிட்டு நல்ல இருக்கணும் என்ன அப்படின்ட்டு அவனுக்கு ஆகாரம் கொடுக்கட்டா எப்படி? விசுவாசிக்கிற நாம அதுக்குள்ள ஆகாரத்தை என்ன செய்யணும்? கொடுக்கணும். அப்போ மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. மனம் திரும்புகள் நம்முடைய என்ன செய்யணும்? வாழ்க்கைய மனதையும் வாழ்வையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் பிரசங்கம் அப்படின்னா, இந்த மனதையும் இந்த வாழ்வையும் நீங்கள் உங்க வாழ்க்கையில மாற்றும் போது நீங்கள் நித்திய ராஜ்யத்துக்கு, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு அங்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாறுகிறோம். ஹல்லேலூயா. சரி, அந்த காரியங்களை சில காரியங்களை பார்ப்போம். நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே அந்த பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை குறித்து சில காரியங்கள் இருக்குது. அதை பார்த்து அதனுடைய காரியங்களை நம்ம முடிக்கலாம். 13 எடுத்துட்டீங்களா? மத்தேயு 13:24 வாசிங்க. வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறது. ஒரு மனுஷன் தான் வயல்ல போய் எப்படிப்பட்ட விதைகளை விதைப்பான்? நல்ல விதைகளை தான் விதைப்பான். அப்படி நல்ல விதைகளை விதைக்கும் போது அவன் மறுபடியும் பார்க்க அந்த நல்ல விதைகளோடு என்ன விதை வந்திருக்கு? களைகளும் அங்கே வேறுகளுமே வந்திருக்கிறது. அப்போ பரலோக ராஜ்யம் நல்ல விதைகளுக்கு அது ஒப்பா இருக்கிறது. நாம வாழ்க்கையில நல்ல காரியங்கள் செய்ய நாம பிரயாசப்படுகிறோம். அப்படி நாம வாழ்ந்தாலும் நமக்குள்ள சத்துரு எதை வச்சுட்டு போறான்? கலைய வச்சுட்டு போறான். விசுவாசமா வரீங்க சபைக்கு, ஒரு விசுவாசத்தோடு இருக்கீங்க. வாழ்க்கையில நல்ல நல்ல காரியங்கள் செய்ய நாம விசுவாசிக்கும், கிரியில காட்ட முயற்படுத்தோம், செய்தோம். அப்படிலாம் செஞ்சாலும் கூட சத்துரு நம்ம வாழ்க்கையில கலைகளை, அசுத்தங்களை, அவன் பாவங்களை அப்படி ஏதாவது விதைச்சிட்டு போயிடான். ஆனால் ஒரு நாள் வரும், தேவன் அந்த கலைகளை அப்புறப்படுத்தி நல்ல விதைகளுக்கு அவர் பரலோகத்திலேயே சேர்ப்பார். ஹல்லேலூயா. அப்படி வாங்க 33 வாசிங்க. 33. வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்குது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் மாவை கலக்கி வைக்கிறதெல்லாம் அந்த செய்தல யாரு? வீட்டுல கணவர் செய்வாரா? கணவர் தோசை வேண்டி இட்லி வேண்டி தான் கேட்பாரு. ஆனா யார் செய்யணும்? ஸ்திரீ, மனைவி. அப்போ அந்த மாவை எடுத்து ஒரு புளிப்புக்கு அது என்ன செய்யணும்? சிலவங்க அந்த சின்ன புளிப்பை உள்ள போட்டா என்ன செய்யும்? ஃபுல்லா நீங்க இந்த தயிருக்கெல்லாம் பால் என்ன செய்வாங்க? லேசா புளிப்பு விட்டுருவாங்க. அது என்ன செய்யணும்? எல்லாம் புளிப்பாயிருக்கும். அப்போ பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்போ நம்முடைய விசுவாசம் அது சின்னதா இருந்தாலும் அது வாழ்க்கையில அந்த புளித்த மாவை போல எல்லாவற்றையும் அது அந்த விசுவாசம் ஆண்டு வரும். ஹல்லேலூயா. நம்ம விசுவாசம். அப்போ உங்க குடும்பத்துல ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா அது என்ன செய்யும்? அந்த ரட்சிப்பு
அது எல்லாத்துக்கும் அப்படியே வரும். அல்லேலூயா. புளித்த மாவை போன்றது பரலோக ராஜ்யம் ஒப்பாய் இருக்கிறது. என்னோடு 13:44 வசிக்க. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்து வைத்திருக்கும் பொக்கிஷத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு. நீங்க திடீர்னு ஒரு இடத்துல போறீங்க, உங்க நண்பன் கூடயே போறீங்க, கீழே ஒரு 3 பவுன் செயின் கிடக்கு. கீழே உடனே உங்க நண்பன் சொல்ல மாட்டீங்க, திடீர்னு டக்குனு கட்சி பேர் போட்டு இல்லாட்டா அவளை போய் அங்கிட்டு ஏமாத்தி விட்டுட்டு வந்து எப்படியாவது வந்து செய்யணும். இதை எடுத்துட்டு போயிருக்கு. ஒரு நிலத்துல வந்து ஒரு புதையல் இருக்கு, நீங்க பாத்துட்டீங்க, வேலைக்கு போறீங்க, ஒரு புதையல் கலசம் இருக்கு. அப்போ வந்து எல்லாத்தையும் வந்து சொல்றீங்களா, இந்த நிலத்தை நம்ம எப்படியா விலைக்கு வாங்கலாம்னு சொல்லி தன்னிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து அந்த நிலத்தை வாங்க ஒரு பொக்கிஷத்தை போன்றது எழுது பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம் நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கும்? பொக்கிஷத்தை போன்றது. பொக்கிஷத்தை நாம எப்படி பாதுகாக்கிறோமோ, அந்த பொக்கிஷத்தை வாங்க எப்படி நம்ம பிரயாசப்படுறோமோ, அது போல நம்ம வாழ்க்கையில நம்ம பரலோக ராஜ்யத்தை என்ன செய்யணும்? அடைய வேண்டும். தேவனுடைய ராஜ்யம். சரியா? இன்னும் அப்படின்னு வாங்க 13:45 வாங்க. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்கள் தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய். நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய். ஒரு வியாபாரி எப்படிப்பட்ட முத்துக்களை தருமா? நல்ல விலை உயர்ந்த ஒரு நல்ல முத்துக்களை அவன் கிரையம் செலுத்தி அதை பெற்றுக் கொள்கிற மாதிரி பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்கள், முத்து அலங்காரமான அந்த முத்துக்களுக்கு உபாய் இருக்கிறது. இன்னொரு அடுத்து 17 47. அன்றையும் பரலோக ராஜ்யம் கடுகிலே போடப்பட்ட சகலவித மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. மீனவர்கள் என்ன செய்வாங்க? அங்க போய் ஒரு வலையை போட்டு இழுத்துட்டு வரும்போது அந்த வலையை எல்லா மீன்களையும் மொத்தமா மாறிக்கொண்டு வரும்போது வெளியே கொண்டு வந்து வலையை என்ன செய்வாங்க? கிளீன் பண்ணுவாங்க. அப்போ நல்ல மீன்களை எடுத்து ஒரு குடையில போட்டு அதுல அந்த சின்ன பிசிறு தேவையில்லாத எல்லாம் கழிச்சு அதை எடுப்பாங்க. அது போலதான் பரலோக ராஜ்யம் அந்த ஒரு வலைக்கு ஒவ்வாய் இருக்கிறது. வலையை போன்றது பரலோக ராஜ்யம். இப்படி ஆண்டவர் சில காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டு வர்றாங்க. நீங்க அப்படி போனீங்கன்னா நிறைய காரியங்கள் இருக்கு. இது இந்த பரலோக ராஜ்யத்தை யாரு பூமியில பரலோகத்துல யாரு இந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பா, யாரு சுதந்திரிப்பது இல்லை என்கிற குறித்து நான் உங்களுக்கு சொல்ல வரேன். முதல்ல யாரு இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது அப்படின்னா, நீங்க 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு வாங்க. திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இந்த பரலோக ராஜ்யத்தை இவங்களாலாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. நீங்க மத்தேயு எடுத்து பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கும். மார்க்கு லூக்கால தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கும். பரலோக ராஜ்யம் என்றாலும் தேவனுடைய ராஜ்யம் என்றாலும் அது ரெண்டும் என்னது? ஒன்றுதான். சரிங்களா? இப்போ இப்படிப்பட்டவங்களாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. பரலோக ராஜ்யத்தின் கதவு திறந்திருக்கிறதா மூடி இருக்கிறதா? திறந்தே இருக்கிறது. பரலோக ராஜ்யத்தின் கதவு திறந்தே இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்டவர்கள் இந்த பொருளாசைக்காரர், விபச்சாரக்காரர், வேசிக்காரர், அநியாயக்காரர், விக்கிர ஆராதனைக்காரர், திருடரு, உதாசீனர், கொள்ளைக்காரர், இவங்க எல்லாம் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை பரலோக ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாது? சுதந்திரிக்க முடியாது. கலாத்தியர் 5:20 வாசிங்க. கலாத்தியர் 5:20. கலாத்தியர் 5:20. பெரிய
பாத்தீங்களா? முன்னே சொன்னது போல இப்பவும் நான் சொல்றேன், பொறாமை செய்யறவங்க, வெறி கொலைகள் செய்யறவங்க, வெறியாட்டு களியாட்டு முதலியவர் செய்யறவங்க, இப்படிப்பட்டவங்க என்ன செய்ய முடியாது? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அதே 1 கொரிந்தியர் 15:50 வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:50 சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சமும் ரத்தமும். நான் சொல்லுகிறது என்னவென்றால், மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. பாத்தீங்களா? மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. மாம்சம்னா ரத்தம்னா என்ன? நம்ம சரீரம் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியுமா? அப்ப நம்ம எப்படி போவோம்? நம்ம ஆத்மா தான் போவோம் பரலோக ராஜ்யத்துக்கு. அல்லேலூயா. நம்முடைய நாட்கள் எத்தனை நாட்கள்? 80 வருஷமா 90 வருஷமா ஏதோ ஒரு வருஷம். அந்த ஆண்டுக்கு பிடிச்ச பிறகு மாம்சமும் ரத்தமும் எங்க போயிடும்? பூமிக்குள்ள போயிடும், மண்ணுக்குள்ள போயிடும். அப்போ மாம்சமும் இந்த ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை மாட்டாது. ஆனா நம்முடைய ஆத்மா எங்க போகும்? பரலோக ராஜ்யத்துக்கு போகும். அல்லேலூயா. இவையெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பது இல்லை. இப்போ யார் சுதந்திரிப்பார் அப்படின்னா, நீங்க மத்தேயுல இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்றாரு. 8:11 நாம அவங்க கூட போய் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்க போறோம். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து யார் கூட? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட பந்தி இருப்பார்கள் பரலோக ராஜ்யத்தில். அல்லேலூயா. நாமளும் ஒரு நாள் பரலோக ராஜ்யத்தில் போய் யாரை பார்ப்போம்? ஆபிரகாம் எப்படி இருக்காருன்னு பார்ப்போம், ஈசாக்கு எப்படி இருக்காருன்னு பார்ப்போம், யாக்கோபு எப்படி இருப்பாரு பார்ப்போம். தேவனுடைய மனிதர்கள் எல்லாம் நாம அங்க ஒரு நாள் போய் பார்க்க முடியும். சரிங்களா? இப்போ அதுல சொல்லப்பட்டிருக்குது, நாம் எப்படி பரலோக ராஜ்யத்தை நாம சுதந்திரித்துக் கொள்ள முடியும் இந்த பூமியில? நாமெல்லாம் சபைகளுக்கு வருகிறோம், தேவனை தேடுகிறோம் இந்த பூமியில. ஆனா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சர்ச்சைக்கு வந்த உடனே நமக்கு நல்ல ஆசீர்வாதம், நல்ல ஒரு செழுமை, இல்ல எல்லாம் கிடைக்கும் அப்படியா அப்படின்னா அப்படி இல்லை நாம இந்த பூமியில. ஆனா இம்மையிலே தேவன் நம்மளை எப்படி செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஒரு வசனம் சொல்லுது, என் நிமித்தமாக, என்னுடைய சுவிசேஷத்தின் நிமித்தமாக இம்மையிலே கணவனையாவது மனைவியாவது பிள்ளைகளாவது இடங்களையாவது அப்படி விட்டவர் இம்மையிலே 100 அத்தனையான ஆசீர்வாதமும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் பெற்றுக் கொள்கிறான் என்று ஒரு வசனம் சொல்லுது. அப்போ இம்மையிலே தேவன் தம்முடைய ஜனத்தை தம்மேல் விசுவாசம் வைக்கிற ஜனங்களே அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆனாலும் நம்முடைய நோக்கம் அந்த நித்திய ஜீவனை பெறுவதற்கு நாம் எப்படி அதுக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று அங்கே நாம் பார்க்கப்படுகிறோம். நீங்க அப்போஸ்தலர் எழுதின அப்போஸ்தலர் புத்தகம் 14:22 சொல்லப்பட்டு இருக்குது. 14:22 வசங்க. சேசனுடைய மனதை பாத்தீங்களா? என்ன சொல்லியிருக்கு? சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர் வராங்க. சபைகள விசுவாசிகள்லாம் பார்த்து அவங்களுடைய மனதை திடப்படுத்துறாங்க. சில வீடுகள்ல சில காரியங்களை அவங்களுக்கு பிரச்சனை, வாழ்க்கையில போராட்டம், சோர்ந்து போயிருக்காங்க, அவங்க காரியங்களை சந்திக்க முடியாதபடி இருக்கிறது, சத்துரு பல காரியங்களை அவங்க வாழ்க்கையில செய்யறான். அப்படிப்பட்ட ஜனங்களை அப்போஸ்தலர் அவருடைய மனதை திடப்படுத்தி தைரியமான வார்த்தைகளை சொல்லி, விசுவாசமான வார்த்தைகளை சொல்லி, அவர்களுக்குள்ள விசுவாசத்தை எழுப்பி அவர்களை சொல்றாங்க, நாம் அநேக உபத்திரங்களை வழியா என்ன செய்யணும்?
ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டியதா இருக்கு. அல்லேலூயா. நாம எதுக்கு வந்திருக்கோம்? பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகத்தான் இந்த பூமியில நம்ம அவரை தேடுறோம், அவரை வேண்டுறோம். ஆனா இந்த பூமியில நம்முடைய வாழ்க்கையில அநேக உபத்திரவங்கள் வழியாக தான் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? தேவனுக்கு சேர வேண்டும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்கள்ல நிறைய பிரச்சனைகள் உபத்திரங்கள் என்ன செய்யும்? வரும். ஆண்டவர் விசுவாசத்தின் மூலம் அதை மேற்கொள்ளுகிற கிருபையை ஆண்டவர் என்ன செய்வாரு? நமக்கு அவர் தருகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 34:19 வாசிங்க. சங்கீதம் 34:19 சொல்லி, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகளில் என்றும் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். பாத்தீங்களா? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், எல்லாவற்றிலும் அதுல 19:20 வாசிங்க. அவருடைய எலும்புகளை எல்லாம் அவர் காப்பாற்றுகிறார், அவைகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. அடுத்து, தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரின் ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒரு மேலும் தேவன் மேல விசுவாசம் கொள்கிற யார் மேல என்ன செய்யாது? வராது. ஏன்னா அவங்களுடைய பாவத்தை அக்கிரமத்தை யார் பண்ணிக்கிறார்? தேவனே அங்கே பண்ணிக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் எப்படி இருக்கும்? அநேகமா இருக்கும். நம்ம வாழ்க்கையில நிறைய துன்பங்கள் வரத்தான் செய்யும், பாடுகள் வரத்தான் செய்யும். ஆனா நாம் அந்த நம்முடைய நோக்கம் என்ன, நம்முடைய இலக்கு என்னன்னு அதை குறித்து நாம் என்ன செய்யணும்? ஓட வேண்டும். நித்திய ராஜ்யத்தை குறித்து நாம் அங்கே ஓட வேண்டும். ரோமர் 14:16 வாசிங்க. ரோமர் 14:16. உங்கள் நன்மை தூசிக்கப்பட இடம் கொடாதிருங்கள். உங்கள் நன்மை தூசிக்கப்பட இடம் கொடாதிருங்கள் அப்படின்னா என்ன? உங்கள் நன்மை தூசிக்கப்பட இடம் கொடாதிருங்கள் அப்படின்னா, நல்லது என நீங்கள் நம்புகிற விஷயத்தில் தீமை என மற்றவர்களால் பழிக்கப்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இயேசு நல்லவர்னு நாம நம்புற அந்த விஷயத்துல உலக ஜனம் என்ன சொல்லும்? இல்லப்பா அப்படின்னு அவங்க பல காரியங்களை சொல்லுவாங்க. அப்போ அந்த நன்மைய நம்ம வாழ்க்கையில தூசிக்க இடம் கொடுத்துட கூடாது. உங்க வாழ்க்கையில நன்மைய தூசிக்க இடம் கொடுத்துட கூடாது. நீங்க உபத்திரவப்படும் போது, கஷ்டப்படும் போது உங்கள்கிட்ட நிறைய காரியங்கள் என்ன சொல்லுவாங்க. ஆமா, யூனிட் சிஸ்டர் கூட ஒரு நாள் சொன்னாங்க, சபைக்கு போனா மகனுக்கு ஒண்ணு கிடைக்காதுன்னு சொல்றாங்க. சொல்லுவாங்க. ஆனா நம்ம நன்மை அது போல நம்ம ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது? மறுதளிச்சிடக்கூடாது, ஏதாவது தூசிக்கு இடம் கொடுத்திடக்கூடாது. அப்போ அதுல நாம என்ன செய்யணும்? உறுதியாய் இருக்கணும். விசுவாசமாய் இருக்கும் போது ஆண்டவர் காரியத்தை என்ன செய்வாரு? வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அப்படி அடுத்த வசனம் அதுல சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்குது. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தில் குடிப்பதும் உண்பதும் முக்கியமல்ல. தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம சாப்பிடுறோம், குடிக்கும், அது முக்கியம் அல்ல. ஒரு மனிதன் தேவனுக்கு ஏற்ற நீதிமானாக வாழ்வதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நீங்க எப்படி வாழணும்? நீதியும் சமாதானம், தேவனுக்கு ஏற்ற நீதிமானாய் ஒரு மனிதன் வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனுக்கு ஏற்ற ஒரு நீதிமானாக வாழ்ந்தார். ஆபேல் தேவனுக்கு ஏற்ற ஒரு நீதிமானாய் வாழ்ந்தார். அவர்கள் நீதிமானாய் வாழ்ந்ததுதான் எதனால? விசுவாசத்தினால. அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசம்னா உள்ள நினைக்கிறது மாத்திரமல்ல, ரெண்டு சேர்ந்து செய்யணும். உள்ளேயும் வரணும், கிரியையிலையும் செய்யணும். அப்பதான் அது விசுவாசம் போடுறோமா. ஆனா நம்ம ஆட்கள்லாம் என்ன கிடையாது, உள்ளே நடந்துக்கிறது.
கிரியில செய்யறதே. நான் அப்படி இப்படி எல்லாம் நமக்குள்ளே நடந்துக்கிறோம். ஆனா நீங்க கிரியை செய்யும் போதுதான் அங்க விசுவாசம் ஒரு பூர்ணம். அல்லேலூயா. ஆமென். அதுல சொல்லப்பட்டிருக்குது, புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது தேவனுக்கேற்ற நீதிமானாய் இருப்பதும். அடுத்து சொல்லுது, பரிசுத்த ஆவியானவருக்குள் சமாதானமும் சந்தோஷமும் அடைவது ரொம்ப முக்கியமாகும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்குள்ள என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கணும், சந்தோஷம். நீங்க உலகத்தின் ஜனங்கள்கிட்ட போய் பாருங்களேன், அவங்க வர்ற பாடல அவங்களால என்ன செய்ய முடியாது, தாக்கு பிடிக்க முடியாது. ஏதாவது சொல்லி யாரையாவது குற்றப்படுத்தி அப்படி இப்படின்னு சொல்லி வாழ்க்கையில தப்பிப்பாங்களே வழிய. ஆனா தேவ ஜனம் எவ்வளவு நெருக்கப்பட்டாலும் எவ்வளவு ஒடுக்கப்பட்டாலும் அவனுக்கு உள்ள ஒண்ணு இருக்கும், பரிசுத்த ஆவியானவருக்குள்ள ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம். ஆமென். நமக்குள்ள இருக்கா? ஆமென். ஆனா சில ஒரு நாள் சங்கீதம் 80 படிச்சு பார்த்தேன், ரொம்ப துக்கத்துல இருந்தேன். ஆனா அந்த சங்கீதம் 80 படிக்கும் போது எனக்குள்ள ரொம்ப ஒரு விசுவாசம் வந்துச்சு, ரொம்ப காரியங்கள் விசுவாசம் வந்துச்சு. நான் அப்ப நினைச்சேன், உலகத்துல இருக்கிறவங்க நம்மள மாதிரி ஆயிட்டா அவன் வாழ்க்கையில இருக்கவே மாட்டான், இருக்கவே முடியாது. ஆனா ஆண்டவர் நமக்கு அவருடைய வார்த்தையை கொடுத்து நம்ம வாழ்க்கையில மனுஷங்க நம்மளை துற்றும் போதும் சொல்லும் போதும் கூட இருக்கிறவங்க வெளியே இருக்கிறவங்க எல்லாம் நம்ம மேல அவதூறுகளை சேர்த்துகளை அள்ளி ஊற்றும் போதும், வேலை ஸ்தலத்துல நீங்க வேலை பார்ப்பீங்க, உங்க மேல பல குறைகளை எழுதி வந்து கொட்டுவாங்க, நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனா உங்களுக்குள்ள ஒன்னே ஒண்ணு இருக்கும், பரிசுத்த ஆவியானவருக்குள்ள ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. அது உலகத்தில் உள்ள மக்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காது, கிடைக்காது. அல்லேலூயா. ஆனா உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் அதை கொடுக்கிறார். அப்போ தேவனுடைய ராஜ்யம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. இவைகளிலே கிறிஸ்துவுக்குள் ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமா இருக்கிறான். அல்லேலூயா. தேவனுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாக இருக்கிறான். இந்த சந்தோஷத்தினால சமாதானத்தினால இந்த புசிப்பும் அல்ல பிடிப்பும் அல்ல, ஒரு நீதிமானாய் வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். இப்படி நாம வாழ்ந்தாதான் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியும்? பிரவேசிக்க முடியும். 1 Corinthians 4:20 சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, வெறும் பேச்சா பேசிட்டு போகுது தேவனுடைய ராஜ்யம் அல்ல, அது பலத்திலே இருக்கிறது, அது செய்கையிலே இருக்கிறது, அந்த காரியத்தை நாம் செய்கிறதிலே இருக்குது. அதனால தேவனுடைய ராஜ்யம் அது பலத்திலே இருக்கிறது. சரி, இப்போ இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாம உள்ள போகும்போது இந்த உலகத்தின் பாடுகள் இந்த துன்பங்கள் எல்லாம் நம்மளை நெருக்கும் போதும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாரு? ஆண்டவர் இந்த காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16-18. நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என் கூட என்ன செய்யல இருக்கவில்லை. பவுல் தீத்துவுக்கு எழுதும்போது சொல்றாரு, நான் அந்த பாடுல அந்த கஷ்டத்துல அந்த காரியத்துல நான் இருக்கும்போது தேவனுடைய நற்செய்தியை பிரசங்கிக்கும் போது அந்த முதல் விஷயம் அந்த நிற்கையில் ஒருவனும் என் கூட இருக்கவில்லை. எல்லாரும் என்ன செஞ்சாங்க? கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் சுமராது இருப்பதாக. ஊழியத்துக்கு போனவங்க எல்லாம் இவரை கைவிட்டுட்டு என்ன செஞ்சுட்டாங்க? அவங்க பார்த்து போயிட்டாங்க. இவர் மேல
குற்றத்தை சுமத்தும் போது யாராவது ஒருத்தர் கொஞ்சம் நின்றாங்கன்னா ஒருத்தர் இல்ல, எல்லாம் கைவிட்டு போயிட்டாங்க. அதுக்கு மேல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 14 சொல்லுது, கண்ணனாய் அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான், அவனுடைய செய்திக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பலனாக நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு, அவன் நம்முடைய மிகவும் எதிர்த்து வைக்கிறான். இப்படி பேசிட்டே வர்றாரு. 17 சொல்றாரு, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்கும் புறஜாதியர் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. தாவீது மாத்திரம் அல்ல, பவுலும் சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. அது என்ன சிங்கம்னு தெரியல. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னால பிரசங்கம் நிறைவேறுவதற்கும் புறஜாதி எல்லாரும் கேட்கிறதுக்கும் என்னை பலப்படுத்தினார். கஷ்டமான நேரத்துல உங்களுக்கு யாரு துணைப்பா? ஆண்டவர் தான் உங்களுக்கு துணை. நீங்க கூப்பிட்டாலும் நீங்க கத்துனாலும் ஒண்ணு கேட்க. ஒரு நாள் எனக்கு இந்த கால் திடீர்னு நைட்டு தூங்கும்போது சதவு மாதிரி இழுத்துட்டு போயிருக்கு. உயிர் போற மாதிரி அந்த வழி இருக்கும். அது கொஞ்சம் தண்ணி கிளிய வச்சு அடிச்சாதான் சரியா இருக்கும். ஒரு நாள் நான் வெளியே வறண்டால ஒத்தியில பட்டு கிடந்தேன். அன்னைக்கு பார்த்து திடீர்னு கால் இழுத்து உயிர் போற மாதிரி என்னால் எந்திக்க முடியாது, நடக்க முடியாது. நானும் தென்மொழி என்ன செய்யற அத்திர அவ ரொம்ப போட்டிட்டு உள்ள பார்த்து கிடக்கிறான். அவங்க அக்கறை கிடக்காங்க. அப்போ என்னால் எந்திரிச்சும் போக முடியாது. ஒன்றும் வழி கண்ட முடிச்சு சோதனை இருக்கு. அப்படியே தலையிட்டே கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இருக்கு. நம்ம நினைப்போம் நமக்கு தெரிஞ்சவங்க தானே, நமக்கு ரொம்ப வேண்டியவங்க தானே, இவங்க இந்த காரியத்தில் நமக்கு ஏதாவது செய்வாங்க நம்ம நினைப்போம். நம்ம வாழ்க்கையில நினைக்கதான் செய்ய முடியும். யாரையா நம்பிக்கலாக முடியும்? கணவன் மனைவியை நம்பணும், மனைவியை கணவன் நம்பணும், பிள்ளைகள் நம்பணும். தேவமொழி வந்துட மாட்டாரா அப்படின்னு நம்ம நினைச்சு தப்பு இல்லையா? வாழ்க்கையில இப்படி சில காரியங்கள் நடப்போம். ஆனா அவங்களால என்ன செய்ய முடியாது. அவங்க ரொம்பக்குன்னு வராம வர முடியாது. அவங்களால நம்ம நினைச்சவங்களால சிலவங்க என்ன செய்ய முடியாது, உதவி செய்ய முடியாது. என் மக காரியத்துக்கு என் மாமா தாய் மாமா செய்வா நம்ம நினைப்போம். அவங்களால என்ன செய்ய முடியாது. அந்த நேரத்துல ஏதோ பிடிக்கும். அப்போ நம்ம நம்பிக்கை எல்லாம் யார் மேல இருக்கு? அவர் தான் நமக்கு என்ன செய்யணும். உங்க எல்லாத்துக்கும் தனித்தனியா சொல்றேன், உங்க எல்லாத்துக்கும் யார் துணையா இருக்கிறோம்? துணையா இருக்கணும். நான் என் பிள்ளைக்கு துணையா இருக்கிறேன், பிள்ளைக்கு கர்த்தர் தான் துணையா இருக்கணும். எனக்கு என் கணவன் என் மனைவி என் குடும்பம் துணையா இருக்கும், இல்லவே இல்லை, எனக்கு கர்த்தர் தான் துணையா. ஒவ்வொருவருக்கும் எப்படி ஆண்டவர் தான் துணையா. அவர் கண்டிப்பா நீங்க அந்த ராஜ்யத்துக்கு நீங்க வாழும்போது, அவர் மேல விசுவாசம் வைக்கும் போது, அப்போஸ்தலர் பவுலோடு இருந்த தேவன் உங்களோடு அவர் இருப்பார். ஹல்லேலூயா. அவர் நம்ம நடத்துவார். மத்தேயு சங்கீதம் 37 3-5 வசிங்க. சங்கீதம் 37. கர்த்தரை நம்பி நன்மை செய்யும், தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்க்கும். நம்ம வாழ்க்கையில நீதியை, சத்தியத்தை, உண்மையை நாம் என்ன செய்யணும்? அண்டிக்கொள்ளணும், அதை தேடணும். அப்படி தேடும் போது ஆண்டவர் அங்க சொல்லுது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவன் ஒரு இதயத்தின் வேண்டுதலை. நம்ம யார்கிட்ட மன மகிழ்ச்சியா இருக்கணும்? கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கணும். அவருடைய சமூகத்துல அந்த சமாதானத்தை கொடுக்காரே பரிசுத்த ஆவியானவர், சந்தோஷத்தை கொடுக்காரே அந்த பரிசுத்த ஆவியானவர், அவரிடத்துல நாம் மன மகிழ்ச்சியா இருக்கும் போது நம்முடைய இதயத்தின் வேண்டுதெல்லாம் அவர் கண்டிப்பா நிறைவேற்றும். உங்க வாழ்க்கையில எவ்வளவு நீங்க பாடுகள் பட்டாலும், கஷ்டங்கள் பட்டாலும்,
அந்த சமாதானத்தை தருகிற உங்களை நம்முடைய வார்த்தையை கொடுத்து தேற்றுகிற ஆற்றுகிற அந்த ஆண்டவர் உங்க கூட இருக்கிற அந்த ஆண்டவரிடத்துல நீங்க விசுவாசம் வைக்கும்போது, நீங்க மன மகிழ்ச்சியா இருக்கும்போது ஆண்டவர் உங்கள் வேண்டுதலை எல்லாம் அவர் அருள் செய்வார். அல்லேலூயா. 5 சொல்லுது, ஒரு வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவரே காரியத்தை வாய்க்கப்படுவார். அல்லேலூயா. நம்ம வழியில யாருக்கு ஒப்புவிக்கணும்? ஆண்டவரிடத்துல ஒப்புவிச்சு நம்பிக்கையை அவர் மேல வைக்கணும். அல்லேலூயா. நம்பிக்கையை சிதைக்கிற சக்திகள் இங்கிட்டு இருக்கும், அங்கிட்டு இருக்கும், உள்ளேயே இருக்கும், வெளியே இருக்கும். நாம வெளியே இருந்துதானே வரணும் பார்த்தா அந்த சக்தி எங்க இருக்கும்? உள்ள இருந்தே நம்ம நம்பிக்கையை சிதைக்கிற அந்த காரியங்கள். அல்லேலூயா. உனக்கு சத்துரு அப்புறம் அது எங்க இருக்கு? சோதனை. சரி, இப்படி நம்ம தேவனிடத்துல நம்பிக்கையாக இருக்க வேண்டும். எபிரேயர் 11:33 வாசிங்க. இதுதான் விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். நீதியை நடப்பித்தார்கள். வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். சிங்கங்களின் வாய்க்கு அடைத்தார்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். இந்த பூமியில நமக்கு விரோதமான நிறைய ராஜ்யங்கள் இருக்கு. ஆனா நமக்கு உண்மையான ஒரு நோக்கம் உள்ள ஒரு ராஜ்யம் பரலோக ராஜ்யம். அது தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்குள்ள நாம பிரவேசிக்காதபடி இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் நம்மளை என்ன செய்யும்? தடை பண்ணும், சில காரியங்களை கொண்டு வரும். ஆனா வார்த்தை சொல்லுது, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. உனக்குள் இருப்பவர் பெரியவர். அல்லேலூயா. உன் விசுவாசம் பெரிது அப்படின்னு தேவனுடைய வார்த்தை சொல்லுது. நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். பவுல் கூட சிங்கத்தின் வாயை சிங்கிலிருந்து என்ன செஞ்சாரு? தப்பிக்கப்பட்டார், காப்பாற்றப்பட்டார் சொல்றாரு. அப்போ சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். எதனால? விசுவாசத்தினால. அல்லேலூயா. தானியேலை சிங்கத்தின் கீழே போட்டாங்க. அது வாயை வச்சு கடிக்க முடிஞ்சுதா? ஏன் முடியல? தானியேலுக்குள்ள இருக்கிற விசுவாசம். அல்லேலூயா. என் தேவன் பெரியவர் விசுவாசம். உன்னால் முடியாத எங்கள் விசுவாசம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில அப்படி போராட்டம் வந்தாலும் நமக்குள்ள விசுவாசத்தை யாரும் சேதப்படுத்தாதபடி நம்ம என்ன செய்யணும்? காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா விசுவாசம் தான் நமக்குள்ள அது பெரியதாக இருக்கிறது. கடைசியாக மத்தேயு 6:32 வாசிக்கலாம், முடிக்கிறோம். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். எல்லாம் உங்களுக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் கொடுக்கப்படும். அல்லேலூயா. நம்ம முதலாவது என்ன செய்யணும்? அதுக்கு நீங்க மேல போய் நீங்க படிச்சீங்கன்னா அதுல நிறைய காரியங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. 25 சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை கொடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் என்ன செய்யாங்க? கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிற ஜீவனும் உடைய பார்க்கிற விசேஷத்தை அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவர்களை உங்கள் பார்வையில் பணம் கூட்டுகிறார். அவர்களை பார்க்க நீங்கள் கவலைப்படுகிறதுனாலே எவன் தன் சரீர அளவோடு ஒரு முடத்தை கூட்டுவான். பாருங்கள், நூற்கிருதம் இல்லை என்றாலும் சர்வ மைமேலும் அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடிப்பிலே போடப்படும் காட்டுக்குள்ளுக்கு தேவன் விதமாய் கொடுத்து வைத்தால் உங்கள் நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். உங்களுக்கு வேண்டியவர் என்று உங்கள் பரமபிதா
முதலாவது அப்படி நீ தேடுகிற அப்பொழுது கூட கொடுக்கப்படும். ஆவியார் நாளைக்காக கவலைப்படாதீங்க. நாளைய தினம் கண்ணுடைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதிக பாடி வைப்போம். மறலையா முதலாவது என்ன செய்யணும்? தேவனுடைய ராஜ்யத்தை உங்க வாழ்க்கையில அந்த நீதியை நீங்க தேடும்போது இல்லையா வாழ்க்கையில இப்படி ஆயிட்டு நான் நீதியை விட்டு நான் அசுத்தத்துக்கு போயிருவேன், நான் மறுபடியும் போய் சொல்லுவேன், அப்படியே இப்படியா நீங்க போயிடக்கூடாது. அரலையா அவருடைய நீதியை தேடும்போது அவருடைய ராஜ்யத்தை தேடும்போது உங்களுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்வாரு? கண்டிப்பா சந்திப்பார். அரலையா கர்த்தர் தாமே ஒவ்வொரு மாற்றம் இருப்பாங்க. கண்களை மூடுவோம்.